ஹலோ காய்ஸ், என் பேர் மகிஷா. நான் வந்து சென்னையில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருந்தேன். ஸோ ஏப்ரல் 2024 பாஸ்ட் அவுட். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஜாப்பனீஸ் படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அங்கேயே வந்து நான் N5 லெவல் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜப்பானில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி எனக்கு நிறைய தெரிய வந்தது. ஸோ போத் ஐடி ஃபீல்ட், கோர் ஃபீல்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஏன் ஜப்பான் போய் ஜாப்பனீஸ் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அப்போ தான் நாங்கள் சென்னையில் இருக்க ஃபுஜி அகாடமியை வந்து காண்டாக்ட் பண்ணோம். அவங்க வந்து அட்மிஷன் வாங்கி தரதுலேருந்து இங்கே நான் லேண்ட் ஆகிற வரலும் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லாமல் எல்லா ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே வந்து டோக்கியோவில் இருக்கிற ஹியூமன் அகாடமி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலில் வந்து அக்டோபர் 2024 இன்டேக்கில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஆகுது. ஸோ இந்த 5 monthsல வந்து என்னோடய ஜாப்பனீஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இங்கே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப்ஸுமே உங்களால் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து இங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணும் போதில் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப டெவலப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது என்னென்னா, சரி அங்கே கண்ட்ரி வந்து எப்படி சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லோரும் அதுதான் யோசிப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோராக இருக்கட்டும், ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்த்தீங்கனாலுமே வந்து அங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போன ஸ்டேஷன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்ட்ரி ரொம்ப நீட்டாக இருக்கும். உமன்ஸுக்காக இருக்கட்டும், மென்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சேஃபஸ்டான ஒரு கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த ஜப்பான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபுஜி அகாடமியை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க.